வெல்கம் டு அம்மா சமையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சாமான்லாம் சேர்த்து வச்சுருக்கலாம் போடலான்னு பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, நாட்டுக்கோழி கறி, இவ்வளோ தாங்க சேர்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருள் தான், ஜாஸ்தியெல்லாம் இல்லை, சிம்பிளாக தாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, தேஸ்பத்தி இலை, பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் சீரகம், சோம்பு, பட்டை எல்லாம் சேர்த்து பொரிய விடுறோம். பொரிஞ்சதுக்கப்புறம் பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொரியுது. பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். வெங்காயம் நல்லா வேகணுங்க. நல்லா மெரூன் கலரில் வர்ற வரைக்கும் வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகட்டும். நல்லா கோல்டன் கலரில் வரட்டுங்க. நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வேகட்டும். கிளறி விட்டுக்கலாங்க. கிளறினதுக்கப்புறம் வெந்துருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி. சில தக்காளிலாம் வதங்காது. இப்போ வர தக்காளியெல்லாம் வதங்காதுங்க. எண்ணெயில் போட்டு வதக்கினாலும் வதங்காது. அதனால் அது தக்காளியில் வந்து கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா மசிச்சாப்பில் வதங்கிரும். அதனால் தக்காளியில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம சேர்க்குறோங்க. கிளறி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா குத்தி நல்லா கிளறி விட்டு நல்லா கிண்டினோம்னா நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கினாதாங்க பச்சை வடையெல்லாம் போகும். நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய், சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டாக. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சுங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கலாங்க.
வதக்கணும். நல்லா பச்சை வடை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வடை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கிண்டிக்கலாங்க. நல்லா கிண்டி வதக்கலாம். கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ரொம்ப இல்லை, லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் இந்த பச்சை வாடை போச்சுனாக்கா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு விட்டோம்னா அந்த எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா மஞ்சள் வாடை வராது. மஞ்சத்தூள் போட்டாச்சு. கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு மஞ்சள் வாடை போகிற மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. நல்லா மணக்குதுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுனாக்க அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும். நல்லா மணக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு எல்லாமே வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கறியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கறியை, நாட்டுக்கோழி கறியை போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி கறியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நாட்டுக்கோழி கறி எந்த கோழி கறியாக இருந்தாலும் நம்ம ஈரல் கறியோடு சேர்த்தா நல்லா மசிஞ்சு போயிடும். உங்களுக்கு ஈரல் சாப்பிடும்போது கிடைக்காது. அதனால் கறி வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஈரல் போட்டுக்கலாம். ஈரல் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் மட்டும் நாட்டுக்கோழி கறி மட்டும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா வதக்குறோங்க. நல்லா வதக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். நல்லா வதக்கி நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் கறியில். இப்போ நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மூடி வைக்கலாம். எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாங்க. கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்கு கொஞ்சம். ஏன்னா நாட்டுக்கோழிங்கிறதுனால எண்ணெயிலே வெந்தால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறியாச்சு. நல்லா வெந்துகிட்டு இருக்கு பாருங்க. நல்லா வெந்துகிட்டு இருக்கா, நல்லா வெந்துட்டு பாருங்க. நல்லா வேகட்டும். அந்த கறியில் உள்ள தண்ணி சத்தெல்லாம் இழுத்து
நல்லா வெளியில் இருந்தது வந்து நெய் பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் நல்லா இருக்குங்க. நல்லா வெந்துட்டுருக்கு. வீட்டில் அரைச்சி வச்ச மிளகா அப்படியே போட்டுக்கலாம். எல்லாம் கலந்தது, மிளகாய், மல்லி, மஞ்சத்தூள் எல்லாமே கலந்து வச்சதுதாங்க சேர்க்குறோம். நாங்கள் உரப்பு சாப்பிட்றதுனால ஒரு 4 ஸ்பூன் சேர்க்குறோம். நீங்கள் உரப்பு சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் உரப்பு சாப்பிட்றதுனால 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கிளறிக்கலாம். மசாலா பச்சை வாடை போகிறதுக்கு தகுந்த மாதிரி கிளறிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். கிளறிக்கலாங்க. கிளறிட்டுருக்கேன். நல்லா கிளறட்டும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வடையெல்லாம் போயிடும். மசாலா வடையெல்லாம் கொஞ்சம் அப்படியே போயிடும். நல்லாயிருக்கு. பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. தோசை, இட்லி எல்லாத்துக்குமே, ரொட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க சாப்பிட்டிங்கன்னா. டேஸ்ட்டாக பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க. நாட்டுக்கோழி ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். நாட்டுக்கோழி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. கிரேவியாக வைக்கிறதுனா லைட்டாக தண்ணி ஊற்றி கிரேவியாக வச்சுக்கலாம். நம்ம இப்போ குழம்பு வைக்கிறதுனால தண்ணி ஊற்றிக்கிறோம். இது மாதிரி கிரேவியாக எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு வைக்கிறதுனால தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவே ஊற்றி வேக வச்சோம்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் சீக்கிரம் வேகாது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றினா வெந்துடும், பதமாயிரும். கொஞ்சம் ஒரு கிளாஸ் அளவுக்கு வத்திரும். வத்தினதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்திருக்கு கறி. பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க. மணம்லாம் சூப்பராக இருக்கு. டேஸ்டாகவும் இருக்குங்க. அதனால எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நாட்டுக்கோழி இப்போ லாஸ்ட்டில் உப்பு போட்டு வச்சுக்கலாம். குழம்புக்கும் கறிக்கும் சேர்த்தாப்புல உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி போடும்போது நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணோம். இப்போ குழம்புக்கு மொத்தத்துலேயுமே சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக குழம்பு ஆயிடுச்சுங்க. பாருங்கள், மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க. பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க நாட்டுக்கோழி குழம்பு. நீங்களும் சாப்பிடுங்க. நாட்டுக்கோழி குழம்பு ஹெல்த்தியாக இருங்க. லாஸ்ட்டில் ஈரல் போட்டுக்கிறேன்.
ஈரல் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கொதி வரட்டுங்க. ஈரல் போட்டிங்கன்னா நல்லா அப்படியே ஈரல் அப்படியே இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஈரல் போட்டிங்கன்னா அந்த ஈரல் வந்து நல்லா மசிஞ்சு போயிடும். உங்களுக்கு ஈரல் கிடைக்க சான்சஸ் இல்லை. லாஸ்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈரல் கிடைக்கும். பார்த்தீங்களா, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். அருமையாக இருக்குங்க. ஹெல்த்தியானது நாட்டுக்கோழி குழம்பு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துலேயுமே சாப்பிட்லாங்க. நாட்டுக்கோழி குழம்பு நல்லா சத்தானதுங்க. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். வாங்க, ரெடியாக வாங்க.